நீங்க கட்ட பணத்தோட அதுக்கான போனஸையும் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல தங்கமாவே கிரெடிட் பண்ணிடுவோம். 11 மாசம் முடிவுல உங்களுக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம். டிஜி கோல்டு, இது டெய்லி கோல்டுங்க. உலகெங்கிலும் உள்ள நாதாஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலேயே அதிகமான கல்வியறிவு உள்ள மாநிலம் வந்து கேரளா. கிட்டத்தட்ட 100% லிட்ரஸின்னு அனௌன்ஸ் பண்ண ஒரு மாநிலம். ஆனால் இன்னொரு பக்கம் அங்கே அந்த பிற்போக்குத்தனமான பல்வேறு விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். மாந்திரீகம், அதே மாதிரி ரொம்ப பூஜைகள், அந்த மாதிரி ரொம்ப சில வினோதமான விஷயங்களும் அங்கே இருக்கிறது பார்க்க முடியும். சமீபத்தில் கேரளாவில் கோழிக்கோடு அங்கே தாமாசேரி அங்கே இருந்த ஒரு பெண் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகி 4 வருடம் ஆகுது. கணவனுக்கு பல பெண்களோட உறவு இருந்து பல சிக்கல்கள் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கு. தொடர்ந்து சண்டைகள், பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே. அதை பிரச்சனையை தீர்ப்பதற்கு கணவரோட நண்பர் சாமியார் ஒருத்தர் பிரகாஷ் என்பவரை கணவர் கூட்டு வந்திருக்கிறாரு. பிரகாஷ் வந்து சில பூஜைகள் பண்ணணும், அப்போ தான் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் போகும் அப்படின்னு. அதில் வந்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரு. அதை ரத்தமாக தண்ணி சிவப்பாக இருக்குது, அப்போ வீட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த தண்ணீரில் சிவப்பு கலர் பொடியை கலக்கிறத அந்த பெண் பார்த்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இதை போகிறதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், பூஜையில் வந்து அந்த பெண் நிர்வாணமாக உட்காரணும் அப்படின்னு அவர் பிரகாஷ் வலியுறுத்தியிருக்காரு. கணவரும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த பெண்ணை வலியுறுத்தினோடனே அந்த பெண் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கணவரையும் அந்த பிரகாஷையும் கைது பண்ணி அப்புறம் விசாரித்த பிறகு பிரகாஷுக்கு வந்து இந்த பெண்ணோட உறவு கொள்ளணுன்றதுக்காக பூஜை, நிர்வாண பூஜைன்ற பேரில் அந்த பெண்ணை வற்புறுத்தி இருக்காருன்றது தெரிய வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குன்னா, இந்தியாவிலேயே ஒரு 100% படிப்பறிவு உள்ள ஒரு மாநிலத்தில் இன்னும் இந்த மாந்திரீகம், பூஜை, நிர்வாண பூஜை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆச்சரியமாகவும் வினோதமான விஷயமாகவும் இருக்குது. சில நேரங்களில் நம்ம கேட்குறோம், அப்பப்போ ஏதாவது நரபலி நடக்கிறது, இதெல்லாம் கூட பார்க்குறோம். அங்கங்கே நடக்குது எங்கேயாவது இந்தியாவில். இதெல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கைகள் வந்து ரொம்ப ஆழமாக இன்னும் இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் படித்தவர்களும் இந்த மூட நம்பிக்கைகளை நம்புறது ஆச்சரியமான விஷயம். பொதுவாக விஞ்ஞானபூர்வமான சிந்தனை படித்தவர்கள் கூட முழுமையாக ஒரு விஞ்ஞானபூர்வமான சிந்தனைக்குள்ளே வர்றதில்ல. நம்ம ஒரு பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி முடிச்சிட்டோன்னா விஞ்ஞானமற்ற சிந்தனைகளை ஒதுக்கிட்டு விஞ்ஞானபூர்வமான சிந்தனைகளை நம்ம ஏற்றுக்கொள்கிறதில்ல. நம்ம நம்பிக்கைகளெல்லாம் நம்ம உண்மை அப்படின்னு நம்புகிறோம். பல்வேறு விஷயங்களையும் வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்களை நம்ம என்னெல்லாம் மனதில் பெற்றோர்கள் சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கைகளெல்லாம் நம்ம உண்மைன்னு நம்புகிறோம். ஆனால் உண்மைக்கும் நம்ம நம்பிக்கைக்குள்ள பெரிய வேறுபாடு இருக்குது. நம்ம வந்து சயின்ஸுன்ற லைட்டில் நம்மளுடைய எல்லா எண்ணங்களையும் ரீசெக் பண்ணணும். சயின்ஸில் எதெல்லாம் தாக்கு பிடிக்குதோ அது மட்டும்தான் உண்மை. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய நம்பிக்கைகள் தான். அதனால் நான் விஞ்ஞான சிந்தனையோட குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். அப்போ தான் இந்த நரபலியிடுறது, நிர்வாண பூஜை, இந்த மாதிரி மூடத்தனங்கள்லேருந்து நம்ம வெளிவர முடியும். ஒரு 21ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு சமுதாயமாக நாம் வர முடியும். மூடத்தனங்களை சுமந்துக்கிட்டு இல்லாமல் அந்த மூட்டைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு விஞ்ஞான சிந்தனை உள்ள மனிதர்களாக நாம் வர முடியும். இது கோழிக்கோடு கேரளாவில் நடந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் இந்த பழமை மூட நம்பிக்கைகள் இன்னும் பெருமளவுக்கு இருக்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முடியுது. நன்றி.